இஸ்லாம் ஒரு கடமையை, இஸ்லாம் ஒரு விடயத்தை, ஒரு அமலை கடமையாக ஆக்கும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக அதிலே சில விடயங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒன்று, இஸ்லாம் எதை பரலாக ஆக்குதோ அதுல கட்டாயமாக மனிதனுக்கு ஒரு நன்மை இருக்கும், கட்டாயமாக மனிதனுக்கு ஒரு லாபம் இருக்கும். எதை இஸ்லாம் ஹராம ஆக்குதோ கட்டாயமாக மனுஷனுக்கு அதுல ஒரு தீங்கு இருக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான், இன்று உலகத்துல சொல்யூஷன் இல்லாத ஒரு நோய் HIV, AIDS. உலகத்துல மருந்து இல்லை என்ற அளவுக்கு போகக்கூடிய ஒரு கேவலமான நோய். இந்த நோயுடைய ஆரம்பத்தை நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், HIV, AIDS வருவதற்கு முன்னால் உலகத்துல முதலாவது இன்ட்ரோடியூஸ் ஆகினது கிரிட், GRID, கிரிட். இந்த வரலாறுகளை பரட்டி பார்த்தா முதலாவது மனித சமுதாயத்தில் அசிங்கமான நடத்தைகள் ஆரம்பிக்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ், எப்ப ஒரு சமுதாயத்துல ஜினா அதிகரிக்குமோ வாந்தி பேதியும் முன்னோர் காணாத நோயும் உண்டாகும் என்றார்கள். எப்ப ஜினா கூடுதோ உங்களோட வாப்பா அப்பா பெரியப்பா காணாத நோயை நீங்க காண்பீங்க. 60 சொச்சங்களில் கிரிட் என்ற நோய் உருவாகிய பொழுது இதனுடைய ஸ்டேட்மெண்ட் WHO சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரு புதிய நோய் வந்திருக்குது, இது கெட்ட நடத்தை உள்ளவர்களினால் உருவாகின்றது, இது பயங்கரமான ஒரு நோய். இந்த நோயிட முடிவு வயிற்றால போகும், சத்தி போகும், கொலரா மாதிரி. ஆனா சுருக்க செத்து போயிடுவாங்க. இந்த நேரத்துல உலகம் இந்த ஜினாவை நிப்பற்றதுக்கு பதிலாக மாற்று வழி என்னன்னு யோசிச்சுச்சு. ஹராத்த நிப்பட்டல்ல, உலகம் யோசிச்சுச்சு என்னது, இதுக்கு சொல்யூஷன் என்ன, நிப்பட்டாம எப்படி நடந்து கொள்றது. இதற்கு பின்னால என்ன செய்யப்படுகின்றது, மேரி அதே போல கெங்சி போன்றவர்களுடைய ஆய்வின் முடிவுகள் பல எடுக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் விபச்சாரம் செய்வதற்கு ஐடியாக்கள், ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதன் பின்னால தான் எய்ட்ஸ் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜினா கூடினா வாந்தி பேதி, வயிற்றால போகும், சத்தி போகும், இது வரும். இரண்டாவது தான் சொன்னார்கள் முன்னோர் காணாத நோய். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையுடைய ஆர்டர் படிக்கத்தான் உலகத்துல எய்ட்ஸ் நோயும் வந்துச்சு. இஸ்லாம் எதை வானம் என்றதோ அதுல கட்டாயமாக மனிதனுக்கு தீங்கு இருக்கும், எந்தவித சந்தேகமும் இல்லை.